பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வலமுடைய தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தவமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தை கெட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தமுள்ள இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வருடைய கடவுளோடு ஒப்புராகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியிலே உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் இவ்வுலகில் மூடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும். உடைய பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமீன். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய உண்மையாக மறந்தபடி யாவர் கொள்ளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவனுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பரபிதாவாகிய சர்வருடைய கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்திற்கு மறந்தல்வி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்கிறார்.
அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை உங்களுக்கு விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அறுப்பின் பண்டிகை சொருக்க ஜெபம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் எங்களுக்கு ஈவாக அளிக்கிறவரே, நாங்கள் அவைகளை ஒரு மேன்மைக்கென்றும் தேவைப்பட்டவர்களின் உதவிக்கென்றும் எங்கள் நலத்திற்கென்றும் பயன்படுத்த அருள்வரையும் இந்நன்மையை விண்ணிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு உயிரளிக்கும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையாய் வேண்டுகிறோம். அவருக்கும் உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் மேன்மையும் அனைத்துலகிலும் உண்டாவதாக. உட்கார்வோம். திருமறை பாடல்கள் வாசி கேட்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவுகூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்பது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவினிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துக்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சணிபுரம் சேகரத்தினுடைய இந்த முதலாவது ஸ்தோத்திர பண்டிகையினுடைய பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்மோடு இந்த ஆராதனையிலே இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொள்ளவும் யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் யோசித்த போது, நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய டைரக்டர் அண்ட் செக்ரட்டரி அருமையான அருள் திரு ரெவரன் எமில் ஐயா அவர்களை அழைக்கலாம் என்று யோசித்தோம். அவர்களை அழைத்தோம். அவர்களும் அம்மாவும் பிள்ளைகளும் நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. இந்த ஆராதனை, அதை தொடர்ந்து இருக்கிற வாலிபர் கூட்டம், இதிலே அருமையான ஐயாவும் குடும்பத்தினரும் அதை நமக்கு நடத்தி தருவார்கள். அது மாத்திரமல்ல, நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான நம்முடைய அருள் திரு எஸ்ஏ ஜாஷ்வா ஐயா அவர்கள், அவங்க நமக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாங்க. இந்த நாளிலேயும் ஆயத்த ஆராதனையிலிருந்து அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி இருக்கிறார். இந்த நாளிலையும் இருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் கடவுள் ஆசீர்வதித்து தருவார். நல்ல அருமையான ஒரு பந்தல் மிக அழகாக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய கொயர் மிக சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார், தொடர்ந்து நம்மை நடத்துவார். மற்ற அறிவிப்புகளை நம்முடைய சேகர குருவானவர் அவர்கள் நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நேரத்திலே வாழ்த்துகிறோம். வானொலி மற்ற அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்களுக்கான கூடுகை இந்த வளாகத்திலே வைத்து நடைபெறும். ஆகவே ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்கள் இருந்து செல்ல உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று மதியம் 12:30 மணிக்கு அசன விருந்து இந்த கிரவுண்டிலே வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 12:30 மணிக்கு அசன விருந்து நடைபெறும். மேலும் நம்முடைய முதலாவது தோத்திர பண்டிகையினுடைய வருடாந்திர கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு இங்கே நடைபெறும். ஆகவே திருச்சபையில் இருக்கிற மக்கள் நீங்கள் யாவரும் இந்த வருடாந்திர கூட்டத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடாந்திர கூட்டத்திலே வேதாகம தேர்வுக்கான பரிசுகள், நன்கொடை பிரித்து கொடுத்ததுக்கான பரிசுகள் மற்றும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பிலே முதல் 3 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கான பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்படும். வேதாகம தேர்வு எழுதின அனைவருக்கும் பரிசு கொடுக்கப்படும். கிரேடு அடிப்படையிலே 3 கிரேடும், பின்பதாக இருக்கிற அனைவருக்கும் ஊக்க பரிசும் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த தோத்திர வருடாந்திர கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மாலை 6 மணிக்கு சபையார் கீத ஆராதனை நடைபெறும். பெயர் கொடுத்தவர்கள் நீங்கள் அந்த நேரத்தில் சரியாக வந்து நீங்கள் அந்த ஆராதனையை சிறப்பிக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரவு 7 மணிக்கு பஜனை பிரசங்கம் நடைபெறும். டோனாவூரில் இருக்கிற சகோதரர் ஏஜி சுந்தர் சிங் மற்றும் அவருடைய குழுவினர் இந்த பஜனை பிரசங்கத்தை நடத்துகிறார்கள். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வானொலி இந்த வாரத்துக்கான மற்ற அறிவிப்புகள். நாளைய தினம் திங்கட்கிழமை ரட்சணிபுரம் ஆலயத்திலே அதிகாலை ஆராதனை நடைபெறாது. இரவு 7 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் இதே பந்தல் வளாகத்தில் வைத்து நாம் செய்கிறோம். ஆகவே நீங்கள் யாவரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைக்காக, ஆண்டவர் கிருபையாக நம்ம இந்த 3 நாட்கள் நடத்தினதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை இரவு 7 மணிக்கு பந்தலிலே வைத்து இந்த ஸ்தோத்திர ஜெபம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறுகின்ற வேத ஆராய்ச்சி கூட்டம் ஆலயத்திலே வைத்து நடைபெறும். அதேபோல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து வழக்கமாய் நடைபெறுகின்ற அதிகாலை ஆராதனையும் நடைபெறும். புதன்கிழமை இரவு 7 மணி ஆராதனை வியாதிய சொல்லுக்கான விசேஷித்த
ஜெப ஆராதனையாக நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை மிஷனரிகளுக்கான சிறப்பு ஜெப ஆராதனை நடைபெறும். மிஷனரிகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி ஆராதனை லித்தானியா ஆராதனையாக நடைபெறும். அதில் சிறப்பான செய்தி கொடுக்கப்படும். நீங்கள் யாவரும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க அந்த நேரத்திலே அழைக்கப்படுகிறோம். சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சேகரத்தின் தலைவரும் அதே போல இந்த சபை மன்ற தலைவருமாக இருக்கின்ற அருள் திரு பிரேஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் எங்களுடைய கிராமத்தில் அவங்க குருவானவராக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் இயக்குனராக இருக்கிறேன். ஐயா அவர்கள் அதில் செக்ரட்டரியாக இருந்து நிறைய நன்மையான காரியங்களை இந்த திருமண்டலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு அவங்க செய்திருக்கிறாங்க. இப்பொழுதும் அநேக நல்ல ஆலோசனைகளை ஐயா அவர்கள் கொடுப்பதுண்டு. அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருகிறது. டக்கர்மால்புரத்தில் வைத்து ஆண்டவரை துதிக்க, அதே போல கர்த்தர் வழி நடத்தி வந்த பாதையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த அந்த இடத்துல கூடுகிறோம். எனவே திருச்சபையின் மக்கள் அனைவரும், விசேஷமாக வாலிபர்களும் நீங்கள் இதில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களை, பண்டிகை என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பண்டிகை என்று சொல்லும் பொழுது அது நாம் ஒன்றாக கூடி வருவதற்கு உதவி செய்கிறது. பண்டிகை என்பது யூதர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு இந்த பண்டிகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீலிங்காக, ஒரு செலிப்ரேஷனாக, அவருடைய வாழ்க்கையில உணர்வுபூர்வமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் கூட பார்த்தோம் என்றால் இந்த பண்டிகை என்பது உணர்வுபூர்வமாக குடும்பமாக நாம் ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகின்ற நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வேதாகமத்திலிருந்து கற்றுக் கொடுக்க இருக்கிறார். அதற்கு முன்பதாக ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு 3 பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். எத்தனை பேர்? 3 பேர். இங்கே இருக்கிறதுல யாருக்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்குது? கொஞ்சம் கை வைத்துங்களேன். சரி, கையை கீழே போட்டுக்கோங்க. இதே போல் அந்த 3 பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ஜப்பான்காரரு, ஒருத்தர் இந்தியாக்காரரு. இந்த 3 பேரும் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே உங்களை பார்க்கணும். உடனே ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இந்த 3 பேரும் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, ஒரு தேவதூதனை கூப்பிட்டாருங்க, வாப்பா நீ போய் இந்த 3 பேரை கூட்டிகிட்டு வா என்று சொன்னார். இந்த தேவதூதனும் அப்படி வானத்திலிருந்து பூமிக்கு சுவங்கின்னு இறங்கி வந்து இந்த 3 பேர்ட்டையும் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, உங்களை ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, என்னையா பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போவே போகலாமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, தேவதூதர்கள் சொன்னாங்க, இல்லை நாம் அதிகாலையில் நாளை காலையிலே போகலான்னு சொன்ன உடனே அவர்கள் இரவிலே நன்றாக வேதத்தை தியானித்து ஜெபித்து நித்திரைக்கு சென்றார்கள். காலை கடன்லாம் முடிச்சுட்டு வேதத்தை தியானித்து ஜெபித்து அந்த இருட்டோடு அவங்க எழுந்து அந்த ஆண்டவரை பார்க்க தேவதூதன் கூட சேர்ந்து இந்த பூமியிலிருந்து சுவங்கின்னு அப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்பொழுது ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காக்காரர் கேட்டார், அப்பா அங்கே எவ்வளோ பிரகாசமான ஒரு இடம் இருக்குது, அதான் பரலோக ராஜ்யமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதான் பரலோக ராஜ்யம் என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகுவாங்க, தகன்னு மின்ற காரியத்தெல்லாம் பார்த்த உடனே நம்ம இந்தியாக்காரர் கேட்டார், அப்பா என்னம்மா பொண்ணா மின்னிக்கிட்டு இருக்கு, அதான் பரலோக ராஜ்யமா? ஆமாம்,
அங்கே பொற்றலை வீதி, அங்கே இருக்கிற எல்லா இடங்களும் அவ்வளோ மின்னி கொண்டிருக்கும். உடனே நம்ம இந்தியாக்காரர் சொன்னார், எங்கள் ஊரில் இத்தனோண்டு தங்கம் இருந்தாலே ஐயோ கையில் காதெல்லாம் போட்டு என்ன வறுத்து வருவாங்க, ஆனால் இங்கே ஒரே தங்கமயமாக இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே போனாங்க. அப்படி பக்கத்தில் போகிறப்போ ஜப்பான்காரர் சொன்னார், ஏப்பா கண்கள் கூசக்கூடிய அளவில் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கே. அப்போ தேவதூதன் சொன்னார், அதான் பிதாவானவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி பேசிக்கிட்டே போனாங்க. பரலோராஜ்யத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. ஆண்டவர் 2 கரங்களை விரித்தவராக வந்தார். 3 பேரும் போனாங்க, கட்டி பிடிச்சாங்க, ஆண்டவரோட பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. பரலோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. நேரம் போகிறதே தெரியல. சில நேரம் நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அல்லது நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே என்ன செய்யாது தெரியாது. சில வேளைகளில் பார்த்துருக்கோம், கிராமங்கள்லாம் பஸ்ஸில் இறங்குவாங்க, இறங்கி வீட்டுக்கு வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா போகிறவில்லை ஏக்கா எப்படி இருக்கீங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டே பேசி வீட்டுக்கு வர்றதுக்கே என்ன செஞ்சிடும், நேரம் ஆயிரும். இதே போல் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. மத்தியானம் ஆச்சு, ஆண்டவர் நல்ல ஒரு விருந்தை கொடுத்தார். விருந்தெல்லாம் முடிஞ்சது, திருப்பி பேசிகிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் ஆகிட்டு இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திருப்பி பூமிக்கு போனோம். இவங்க 3 பேர் சொன்னாங்க, இல்லை ஆண்டவரை உங்கள் கூடயே இருந்துக்கிட்டோம், எவ்வளவு நல்லா இருக்குது இந்த பரலோராஜ்யம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு இந்த பூமியில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதனால் நீங்கள் திருப்பி பூமிக்கு போகணும்னு சொன்னார். அப்போ முதல்ல ஆண்டவர் கூப்பிட்டார், இங்கே வாப்பா ஜப்பான்காரர், இங்கே வா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஜப்பான்காரர் சொன்னார், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பப்போ சுனாமிலாம் வந்துடுது, நிறைய மக்கள் அழிஞ்சு போயிடுறாங்க, அந்த அழிவுலேருந்து காப்பாற்றுங்க. இவ்வளோ தானே. ஒரு தேவதூதனை கூப்பிட்டார் ஆண்டவர், எப்பா நீ போய் அவங்க தேசத்தில் இருக்கின்ற அந்த அழிவுலேருந்து நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக அந்த தேவதூதனும் இந்த ஜப்பான்காரனும் ஸ்வயங்கின்னு ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிக்கிட்டு அப்படி எங்கே வந்து இறங்கிட்டாங்க, ஜப்பானுக்கு வந்துட்டாங்க. அடுத்து யாரெல்லாம் இருக்கா, அமெரிக்காக்காரரும் இந்தியாக்காரர். அமெரிக்காக்காரர் கூப்பிட்டாருங்க, வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அமெரிக்காக்காரர் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தந்த நிறைய செல்வத்தை வைத்து எங்கள் தேசம் நல்லா இருக்குது, ஆனால் அப்பப்போ அங்கங்கே குண்டு வச்சிடுறாங்க, இல்லாட்டா மரணங்கள் வந்துடுது, இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இவ்வளோ தானப்பா ஒரு தேவதூதனை கூப்பிட்டு அவங்க தேசத்தில் இருக்கிற இந்த காரியத்தில் உதவி செய்யுன்னு சொன்னோடனே இந்த அமெரிக்காக்காரரும் அப்படி தேவதூதனும் ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிட்டு ஸ்வயங்கி நீங்கள் வந்துட்டாங்க, அமெரிக்காவில் வந்து இறங்கிட்டாங்க. அடுத்த யார் இருக்கா, நம்ம இந்தியாக்காரர். ஆண்டவர் கூப்பிட்டாரு, இங்கே வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நம்ம இந்தியாக்காரர் சொன்னார், நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் சும்மா வந்தியா, சும்மாவே போப்பா அப்படின்னோடனே அவர் சும்மாவே எங்கே வர வேண்டியிருந்துச்சு, பூமிக்கு வர வேண்டியதாக இருந்துச்சா. ஒருவேளை இது வேடிக்கையான கதையாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பண்டிகை நாளிலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எதற்கு வந்தீர்கள், கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. சும்மா என்கின்ற வார்த்தை நம்முடைய இந்திய தேசத்தில் அல்லது தமிழகத்தில் அல்லது நம்முடைய பகுதிகளில் அதிகமாக சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் இங்கப்போ நம்ம சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாக நம்ம வந்தாலும் திருப்பி வெறுமையாக செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல இருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். வேதாமத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் இடத்துல வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையான செயலை திருப்பி போல, ஒருத்தரை தவிர. யாரு, ஒருத்தர் மட்டும் வெறுமையாக போவார், துக்கமுகத்தோடு போயிடுவார். யாரு, ஐஸ்வர்யமான அந்த வாலிபன். அந்த ஒரு வாலிபன் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லுவார், உங்க பின்னால் வரணும்லாம் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா, எல்லாம் சின்ன வயசுல இருந்து செஞ்சிருக்கேன், சரி உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்கு, உன்கிட்ட இருக்கிறத வித்து தரித்திரருக்கு கொடு அப்படிங்கப்போ அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால அவன் என்ன செஞ்சானா, துக்கு முகமாய் அவன் திரும்பி போனானா. அவன் கொடுத்திருந்தா ஆண்டவர் திருப்பி எத்தனையா கொடுத்திருப்பாரு, 2 எத்தனையா கொடுத்திருப்பார். ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். ஒருவேளை இந்த பண்டிகை நாட்கள்ல வந்திருக்கின்ற நாம் சும்மா என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வேதாமத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அண்ணாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வர்றாங்க. அண்ணாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது அழுதுகிட்டே வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது, திருப்பி போகும் பொழுது அவங்க அழுதுகிட்டே போகல, அவங்க துக்க முகமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் நான் வெறுமையாக வந்திருந்தேனாலும் நான் இங்கிருந்து வெறுமையாக போகக்கூடாதுப்பா, நீங்கள் தருகின்ற நன்மையை நான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்
இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலே உண்மை எங்களுக்கு முன்னாலே நிப்பாட்டி இருக்கிறோம்ப்பா. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்ற, ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க, ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை வழிநடத்த அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துலையும் கூட உம்முடைய மகிமையின் வார்த்தை அப்பா வெளிப்படவும், உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தை ஒவ்வொரு பலப்படுத்தவும் அனுகிரகம் செய்யுங்க. சரியாக என்னை மறைத்து உம்முடைய கருத்தில் அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்போம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல வெறுமையாக வந்திருந்தாலும் திருப்பி எப்படி போகக்கூடாது? வெறுமையாக போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வெறுமையாக வந்திருந்தாலும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டும். வலது கருத்தை திருத்தி வச்சு சொல்லுவோமா? இங்கே கையை வச்சு சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வேன். நாம் அநேக வேளைகள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நாம் சில நோக்கங்களோடு வருவதில்லை, அல்லது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நாம் வந்துவிட்டு வெறுமையாக சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெரும்பாலும் கொடுக்கிறவர்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய கரங்கள் அவருடைய கரத்தை நோக்கி இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த கரத்தை நம்ம அப்படி வைக்காமல் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பொருள் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நிறைய வேளைகளில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறது இல்லை. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை விட கேட்காமல் விட்டுவிட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. நான் திருப்பி சொல்கிறேன், நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை விட கேட்காமல் விட்டுவிட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கின்ற நமக்கு கர்த்தர் தம்முடைய நன்மையினாலே அவர் திருப்தியாக்குவார். நாம் யூதர்களுடைய பண்டிகையில் 3 பண்டிகைகள் அது விசேஷமாக கொண்டாடப்பட்டது. ஒருவேளை நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க பழைய ஏற்பாட்டில் அவங்க நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவங்க முன்னால் ஒருவேளை அவங்க அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது உண்டு. அதிலிருந்து ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபையின் அந்த ஞானத்தை வைத்து இப்பொழுது சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த யாத்ராகமம் 12:14 நம்ம பார்த்தோன்னா, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது, அதை கர்த்தருடைய பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, த ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், பாஸ்ஓவர் என்று சொல்வதுண்டு. பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகை யூதர்களுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியம். ஏன் அதை நித்திய காலமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், யாத்ராகமம் 12:13 பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறோம். பண்டிகை என்பது என்ன? ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு வருகிறோம்? ஒருவேளை யூதர்களுடைய வாழ்விலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர்கள் நன்றி காணிக்கையாக நிறைய காரியங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க நன்றி செலுத்தும் பொழுது ஒரு நோக்கம் இருந்தது. ஆண்டவர் எனக்கு இதை செய்தாரு, அதனால நான் இந்த காணிக்கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவங்க உள்ளம் பூர்வமாக மனப்பூர்வமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைத்தார்கள். இந்த நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட உள்ளபூர்வமாக நிறைவான மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எந்த ரத்தம் நாம் பார்த்தோம் என்றால், இந்த பஸ்கா பண்டிகையில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பலி செலுத்துகிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறது மாத்திரமல்ல, அவங்க அந்த இடத்துல இருந்து குடும்பமாக இருந்து கர்த்தர்
எகிப்தில இருந்து அவங்களை எப்படி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் அவர்கள் நினைத்து அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த பஸ்கா பண்டிகை என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் அவங்க ஆசரித்தாங்க. இந்த ரத்தத்தை பார்த்து உங்களை கடந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாதைகள் இருந்தது. அந்த 10வது வாதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கார தூதன் அவன் வரும் பொழுது, அந்த சங்கார தூதன் வந்து எகிப்தில் இருக்கின்ற ஜனங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த தலைப்பிள்ளையை அங்கே சங்காரம் பண்ணும் பொழுது இந்த இஸ்ரவேலருடைய இல்லங்களிலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பலி செலுத்தின இந்த ஆட்டின் ரத்தத்தை அவங்க நிலைக்கால்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பூசியிருந்தாங்க. அப்போ அந்த சங்கார தூதன் என்ன செய்யறான் அப்படின்னா அதை கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஒருவேளை ஆண்டவர் என்ன செஞ்சாராம் அப்படின்னா அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்பட்ட ஆட்டின் அந்த ரத்தத்தை பார்த்து அவர் கடந்து சென்றதாக நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை அவர்கள் அந்த வாரத்தில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க்கு 14:15, மத்தேயு 26:27, லூக்கா 22:23, யோவான் 18:19 ஆகிய இந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவங்க எழுதுறாங்க. பஸ்கா பண்டிகை அன்று ஆண்டவர் அங்கே சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவர் அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாகவே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி யோவான் என்ன செய்கிறார் என்றால் அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பண்டிகையில் வந்திருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் நாம் செய்த தப்பிதங்களுக்கு தண்டனைகளுக்கு தக்கதாக அவர் நம்ம தண்டிச்சிருக்கணும். ஆனால் கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்ததை நினைத்து அந்த நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு இங்கே வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பண்டிகை நாளில் என்ன செய்கிறோம்? நம் காணிக்கையை நாம் படைக்கிறோம். என்னை மன்னித்தார், என்னை அவர் தண்டனையிலிருந்து விடுவித்தார், என்னை அவர் விடுதலையாக்கினார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலையை நினைத்து அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். எகிப்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு இருந்த வேதனை அதிகம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் அவர் மதுரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த பலிபீடத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பலிபீடம் வெறுமையாக அதில் திராட்சரசமும் அப்பமும் ஆண்டவரை நினைவு கூறும்படி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலிபீடத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதில் கேருபீன் சேராபீன் அவங்களுடைய அந்த சிறகுகளை அவங்க விரித்து அங்கே இருப்பதும் அதற்கு நடுவிலே ஒரு கிருபாசனம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் பண்டிகை நாட்களிலே சிறு பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு போகிறப்போ என்ன கொண்டு போனாங்க தெரியுமா? ஜெப ஆலயத்துக்கு கூட்டு போகிறப்போ என்ன கொண்டு போனாங்க? சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு பொழுது எதை காணிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போனாங்க? புறாவை என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்துவையும் கூட ஆலயத்துக்கு கொண்டு போகும் பொழுது எதை கூட்டு போனாங்க? ஒரு ஜோடு புறாவை கொண்டு போகிறாங்க. இந்த புறாவை ஏன் கொண்டு போனாங்க அப்படின்னா, நாம் பழைய ஏற்பாட்டு அந்த உடன்படிக்கையின்படி அல்லது பழைய ஏற்பாட்டு அந்த சம்பவங்கள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைய ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. ஆசாரியன்ட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க, ஐயா இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தை ஏதாயிலும் தப்பு தவறுகள் தெரியாமல் செய்து இந்த கெட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கெடாவை என்ன செய்வாங்க? பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அது அங்கே இங்கே காலை வச்சு என்ன செய்யும்? அப்படியே நடக்கும். இப்போ அப்படி கொண்டு வரப்போ அப்படி கொண்டு வராங்க ஆலயத்துக்கு. இந்த வாலிபனையும் என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஆசாரியன்ட்டு சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை கால் ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்க, அங்கங்கே என்ன செய்கிறான், ஓடுறான், இது பண்ணுறான், ஐயோ ஒரே தொந்தரவாக இருக்குது. இவன் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் அந்த தப்பெல்லாம் எது மேலே வச்சுருங்க? இந்த ஆட்டு மேலே செலுத்தி இதை பலி செலுத்திருக்கணுன்னே இப்போ ஆசாரியன் என்ன செய்வார்? அந்த வாலிபன் தலை மேலே கை வச்சு, கடவுளே மேலே இருக்கிற எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி சாபங்களாக இருந்தாலும் எல்லாம் யார் மேலே உள்ளட்டும்? ஆட்டுக்குட்டி மேலே உள்ளட்டோம்னு ஆட்டுக்குட்டி தலையில் கை வச்சிருவார், மன்னிப்பார், அவங்க போவாங்க. இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் தொப்பை கிப்பெல்லாம் வச்சுட்டு மைனு செயின்லாம் போட்டு பெரிய செயின்லாம் போட்டு அப்படி தலை தலைன்னு வராரு. இப்போ என்ன கொண்டுருவாங்க? கண்ணுக்குட்டி கொண்டுருவாங்க. இப்போ கண்ணுக்குட்டியும் தலை தலைன்னு கோயிலுக்கு வர்றோம். யாரும் தலை தலைன்னு வருவாங்க? அவரும் வருவார்.
இப்போ ஆசாரியன்ட்டு வந்து அவங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, ஐயா என் வீட்டுக்காரரை என்ன செஞ்சுட்டேன், கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இவர் செல்லாம் ரொம்ப கோவப்பட்டுருக்காருயா, ரொம்ப கோவப்பட்டுருக்காரு, என்ன செய்கிறாருன்னு சரியா தெரியல. நீங்கள் என்ன செய்யுங்க, இவர் மேலே எந்த பாவங்கள் இருந்தாலும் சாப்பிட்றதுனாலும் அதையெல்லாம் இது மேலே எடுத்து வச்சுருங்க, இந்த காலை மேலே வச்சுருங்க. இவர் என்ன செய்வார், அப்படி அந்த மனிதருடைய தலை மேலே கையை வைத்து பிரார்த்தனை செய்து அந்த அதே கரத்தினால திருப்பி எதை தொடுவார், இந்த காலை ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்து இவர் ஜெபம் பண்ணுவார். ஆசாரியன் ஜெபம் செய்து இப்போ காலையை பலி செலுத்திடுவார். இப்போ அந்த ரத்தத்தை எடுத்து எங்கே தெளிப்பார், கீர்பாசனத்தில் தெளிப்பார். இவருடைய பாவத்தை ஆண்டவர் நினைச்சுவார், மன்னிப்பார். இதுதான் நாம் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் அங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது அங்கே பலி செலுத்துதல் இருந்தது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது எல்லாவற்றுக்கும் ஒருவேளை பழைய காலங்களில் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, தம்முடைய குமாரனையே அவர் என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு அனுப்பினார். இங்கே ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல என்ன இருக்கு, திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக கிழிக்கப்பட்டார், அவர் தன்னுடைய ஜீவனே கொடுத்தார் என்பதற்காக அப்பம் என்ன செய்யப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்னை மன்னித்தார், ஆண்டவர் அவர் என்னை தண்டனையிலிருந்து விடுவித்தார், என்னை விடுதலை ஆக்கினார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த பண்டிகை நாளில் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகையை நம்ம பார்த்தோம். அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாகவே ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எனவே தான் நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஆண்டவர் மன்னித்தார், மறந்துடாதீங்க. நிறைய வேளைகளில் கர்த்தர் நம்மை மன்னித்தார் என்கின்றதை நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கு இருக்கின்ற வாலிப தம்பி தங்கைமாரை பார்த்து பேசும்பொழுது சில நேரம் சொல்வதுண்டு, நான் செஞ்ச இந்த தப்பை மன்னிப்பாரா ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் கேட்பதுண்டு. அவர்களுக்குள்ளே கூட சில கேட்டு, என் கையில் இப்போ ஒரு 3 கயிறு இருக்குது. என்ன இருக்குது, 3 கயிறு இருக்குது. ஒரு குட்டி கயிறு, ஒரு பெரிய கயிறு, ஒரு சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஒரு கயிறு. சரியா? நிறைய வேளைகளில் நம்முடைய குடும்பம் எளியதாக, நம்முடைய குடும்பம் வறியதாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப வருந்துகிறோம். ஐயோ, இந்த எளிமையான குடும்பத்தில் பிறந்துட்டேன், அல்லது நான் ரொம்ப சிறுமியாக ஏளனமாக பார்க்கப்படுகிறேன் என்கின்ற பிரச்சனை இருக்கலாம். சிலர் சொல்வதுண்டு, ஐயோ என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கு, என் முன்னால் இருக்கிற பிரச்சனையை தாண்டி நான் போக முடியவில்லை என்று சொல்லி இந்த பெரிய கயிறை போல இருக்கலாம். சிலர் நினைக்கலாம், ஏதோ போகுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மேலே இல்லை கீழே, அது பாட்டுக்கு ஓடுதியா எங்கள் வாழ்க்கை என்று சொல்கிறவர்கள் உண்டு. இந்த உலகம் நம்மை நிறுத்து பார்க்கும், ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இப்போ இந்த குட்டி கயிறு இருக்குல்ல, நம்ம குட்டையாக இந்த உலகத்தில் இருந்தோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, குட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெட்டையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நெட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டையும் நெட்டையும் இல்லாமல் இருந்தால் 2 கெட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம கடவுளுடைய கையில் கொடுத்துட்டோம்னா, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய கரத்தில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்வார்னா நம்முடைய வாழ்வை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே பிரச்சனை பெருசாக இருந்திருக்கலாம், அவங்க எல்லாரும் அற்பமாக எண்ணி இருக்கலாம், ஆனால் அவருடைய கூக்குரல் வானபரிந்தும் எட்டினது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய குறையை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைய கர்த்தர் நிறைவாக்குவார். 3 கயிறு ஒன் போல் ஆயிட்டா? குட்டை கயிறு இருக்கா? 3 தனித்தனியாக தான் இருக்குது. சரியா? குட்டை கயிறு இருக்கா? இல்லை. நெட்டை கயிறு இருக்கா? இல்லை. 3 ஒன் போல் ஆயிட்டா? நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், அது எப்படி ஆகும், ஆண்டவருடைய ஆலயத்தில் வாரேன் ஜெபம் பண்ணுறேன் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடத்துவார். பஸ்யா, இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்ததுனால தான் அவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகையாக இருந்தது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகின்ற நமக்கு இந்த பண்டிகை அப்படி இருப்பதாக. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அறுப்பின் பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். இதை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே திருநாள் என்று கூட, அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையாக கூட அவர்கள் ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 21, 22 நம்ம பார்க்க முடியும். பஸ்கா பண்டிகை 7 வாரம் கழித்து, அதாவது இந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் ஒரு நாள் கழித்து 7 வாரம் கழித்து இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாத்திரத்தில்
என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அதை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். என்னாகமும் 28:26 அந்த நாளை ஒரு ஓய்வு நாளாக அல்லது பரிசுத்தமாக கூட அவர்கள் ஆசரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராமம் 19:4-6 வரைக்கும் பார்த்தோம்னா எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, நான் எகிப்திலிருந்து உங்களை எப்படி கொண்டு வந்தேன்னு தெரியுமா? ஒரு கழுகின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இங்க வந்திருக்கீங்க, இங்க வருவதற்கு நானே உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த இடத்துல இருந்து பல இடங்களிலே நீங்கள் வேலை பார்க்கிறவர்களாக பல இடங்களில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சிறு பிராயம் முதல் இன்றைக்கு வந்தவர்களுக்கு இருக்கலாம். அளவுக்கு பலன் கிடையாது, அவங்க அளவுக்கு பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தரே சுமந்து கொண்டு வந்தார், அவருக்கு நன்றி செலுத்துங்க. வலது கர்த்தர் தீர்த்து வச்சு சொல்லுவோமா, என்னை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார், அவருக்கே நான் நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்த்தோன்னா அதே 19ஆம் அதிகாரம் யாத்ராமம் 19:5 சொல்லியிருக்கிறாரு, நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராக இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லப்பா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை, எனக்கு சொந்தமான ஜனமாக நான் உன்னை என் பிள்ளையாக என்ன செய்கிறேன், வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா 50வது நாளிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா ஆடாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்ட அப்புறம் 50வது நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஒருமுகப்பட்டு அங்கே ஜெபம் பண்ணாங்க. தூய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. அவங்க கவலையோடு இருந்தாங்க, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரே அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக, அவரே அவர்களை நடத்துகிறவர்களாக வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியலையே, அவர்களை நடத்துகிறவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திர பண்டிகை, இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். அவர் எவ்வளோ நடத்தி வந்தார். ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என்னை ஆசீர்வதித்தார், என் பிள்ளையை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார், ஐயோ நான் எவ்வளோ ஒடுங்கி போயிருந்தேன், என்னை வெளியில் கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. என் கையில் ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அவங்க எகிப்தில் இருக்கப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்க நினைச்சாங்க, ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இங்கே வந்திருக்க நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என்னையா செய்ய எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் வானம் பரியந்தம் எட்டினது. ஆண்டவர் ஒரு புதிய தூக்கத்தை கொடுத்தார், மோசே அனுப்புனார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தூதனை அவர் வைப்பார், உங்களுக்குன்னு ஒருத்தர் வச்சிருப்பார், உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை வைத்திருப்பார், உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை, உங்களுக்கென்று ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த புக்கில் இப்போ ஏதாவது வந்திருக்கா? ஆமாம் வந்திருக்கு, போட்டிருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் இருக்கும். சரியா? போட்டிருக்கா? போட்டிருக்கு. சரியா? இருக்கா? ஆமாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகிறப்போ நினச்சிருப்பாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து நடத்திட்டு போகிறாரு, ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கு, எனக்குன்னு உரிமை ஒன்றும் இல்லையா, எனக்குன்னு ஒரு குட்டி நிலம் இல்லை, எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லை, எனக்குன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எல்லாம் கைத்தட்டி பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன
செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். பண்டிகை நாளில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் முதலாவதாக நாம் பார்த்தோம் பஸ்கா பண்டிகை. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வுபூர்வமாக அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதுக்கு காரணம், ஆண்டவர் அவங்களை எவ்வளவு கசப்பான காரியத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தாருன்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அறுப்பின் பண்டிகை. நம்ம இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தார். 50 நாட்கள் கழித்து அவங்க எவ்வளவு, ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் 50 நாள் கழித்து ஆண்டவர் செய்த நன்மை நினச்சி பார்த்தாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு 50 வயசாக இருக்கலாம், ஆண்டவர் செய்த நன்மை நினச்சி பாருங்க. 40 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டு வந்த அவரை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதை நினைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும்? அதை நினைத்து அந்த நன்றி, நீங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வருகின்ற அந்த காணிக்கைகள், ஆண்டவருக்கு கொண்டு வருகின்ற நீங்கள் கொடுக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி காணிக்கையாக, ஸ்தோத்திர காணிக்கையாக கொடுக்கிறது. எனக்கு இவ்வளவு ஆண்டவர் செய்திருக்கார், இவ்வளவு நான் கொடுக்குறேன்னு கொடுக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. லேவியாராகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 16ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா, அவங்க ஒரு வாரம் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. இதை ஒரு 8 நாட்கள் கொண்டாடுறாங்க. இந்த 8 நாட்களில் முதல் நாளும் 8வது நாளும் அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நன்றி செலுத்துகிறாங்க. அதை ஓய்வு நாளாக கூட அவர்கள் ஆசரிக்கிறார்கள். லேவியாராகமம் 23:40 சொல்லியிருக்கு, இந்த கூடார பண்டிகையில் அவங்க கர்த்தரை துதிப்பார்கள், குடும்பமாக வருவார்கள். சும்மா இல்லை, கூடார பண்டிகைனா அதில் யாரெல்லாம் வராங்கன்னா, உபாகமம் 16:14 சொல்லியிருக்கு, ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், அதே போல் அனாதைகள், கணவனை இழந்த பெண்கள், அது மாத்திரமல்ல ஒடுக்கப்பட்டவர்கள், அடிமைகள் எல்லாரும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கூடார பண்டிகையில் வராங்க. கூடாரத்திலே தான் அந்த 7 நாள் இருக்கணும். அதில் சொல்லியிருக்கு, கூடாரத்தில் தான் இருக்கணும். அந்த கூடாரத்தை விட்டு அவங்க பிரியக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற காரியங்களை விசாரித்து குடும்பங்களுக்குள்ளே அன்பை என்ன செய்யணும்? அவங்க அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நம்ம பகுதியில் பண்டிகை கொண்டாடுறப்ப எத்தனை நாள் கொண்டாடுறோம் சொல்லுங்க? 3 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த 3 நாளும் உங்கள் அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பா எல்லாரோட இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பண்டிகை நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப பணக்காரராக இருக்கலாம், இன்னொருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்கலாம். அந்த பணக்காரர் இந்த ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கண்ணாக பார்ப்பதற்கல்ல, இடுக்கண்ணில் உதவ. உங்க வீட்டில் இருக்கின்ற தம்பி, தங்கச்சி அல்லது ஒரு கணவனை இழந்த உங்க சகோதரி இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய சகோதரன் இருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்ய, ஆறுதல் செய்ய தான் அன்றைக்கு அந்த கூடார பண்டிகை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. அதே வேளையில் குடும்பமாக எல்லாரும் ஒரே இடத்துல வந்து அவங்க இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த கூடாரத்தை விட்டு நீ பிரியக்கூடாது, குடும்பமா இருக்கணும். சில அண்ணன் முகத்தை தங்கச்சிக்கு பார்த்தா கோபம் வருது, சில அண்ணன் தம்பி பேசுறது இல்லை. அந்த 7 நாள் உட்காந்து என்னன்னு கொஞ்சம் பேசி விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் கூடத்தில் இரு, அதை விட்டு வெளியில போகக்கூடாதுன்ட்டார். இந்த பண்டிகை நாட்களிலே சிலர் சிரிக்கிறீங்களே சார், ஆமாம் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, அதை சரி பண்ணிடுங்க. அல்லது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நான் காணிக்கை படைக்கிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் அதை செய்கிறேன், நீங்கள் பிரம்மாண்டமாக எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும். எனவே தான் யோவான் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூடார பண்டிகையில் அவர் போய் சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் பேசுறதுக்கே அவர் வந்து ரொம்ப அவர் யோசித்து தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் இன்னென்ன நினைவில் இப்படி சொல்கிறீங்களே, ஆனால் கர்த்தர் இப்படி உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, துரத்துண்டவங்களை சேர்த்து கொள்றதுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் அதில் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்படிலாம் செய்கிறது இல்லையே சொல்லுகிறார். ஒருவேளை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், சிறுமியானவர்கள், எளிமையானவர்கள்லாம் எப்படி அங்கே ஆண்டவர் நேசித்து அவர் சொல்கிறாரு,
தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல நேசரத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுகிறோம். அந்த தேவாலயத்தில் போய் அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திறந்ததை அவர் வாசிக்கிறார். அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் அதை வாசித்து இன்றைக்கு இது நிறைவேறினது என்று சொல்லுகிறார். அதாவது பிதாவானவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நிறைவேற்ற போகிறத அவர் அந்த நாளில் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா? இந்த பண்டிகை நாட்கள் 3 நாள் வந்திருக்கிறோம், உண்மைதான். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். பஸ்கா பண்டிகை ரொம்ப நல்லது. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். நான் அடிமையா இருந்ததுலேருந்து வெளியில வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்துட்டார், ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இந்த ஒரு காரியம்தான். ஒவ்வொரு ஜபத்துலையும் ஒரு ஜபம் பண்றோம். என்ன ஜபம் தெரியுமா? ஒவ்வொரு ஜபத்துலையும் ஒரு வாக்கியம் வரும். பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை நீங்க மன்னி ஆண்டவரே. நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க ஒவ்வொரு ஜபத்துலையும். கரெக்டா? நான் எனக்கு சொல்லுதேன், நீங்க உங்களுக்கு சொல்றீங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வந்தாலும் இதை சொல்லிடுறோம். ஆண்டவரே, மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு மன்னிக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு மன்னிச்சா போதும், கூட கொஞ்சம் கூட மன்னிச்சிடாதீன்னு நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆனா மன்னிச்சிருக்கீங்களா? அவர் மன்னிச்சிட்டாரு. ஐயோ, இங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் போட்டு விட்டாங்க, யாராவது உட்கார முடியுமா? ஒவ்வொருத்தரும் எஸ்தர் அவர்கள் செய்த பாவம் அப்படின்னு ஓடு. ஒருவேளை என் பேரே சொல்லுவோம், எமில் செய்த பாவம் அப்படின்னு போட்டு விட்டோன்னு வைங்களேன், யாரும் இருக்க முடியாது, எல்லாம் வெட்டி தலை குனிந்து போவோம். ஆனால் ஆண்டவர் கடந்து போனார். நம்ம முதலே பார்த்தோம், பஸ்கா பண்டிகை அவர் கடந்து போறார், மன்னிக்கிறார். ஐயோ என் பிள்ளை, சரி மன்னிக்கிறார். நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் அவன் முகத்தில் என்ன செய்ய மாட்டேன். செத்துட்ட அப்புறம் ஒருத்தரும் முழிக்க முடியாது. ஒன்று தகதகன்னு மின்ற பரலோகத்தில் முழிக்கணும், இல்லை தகதகன்னு இருக்கிற நரகத்தில் முழிக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் நினைச்ச முடியும். நிறைய நேரத்தில் வீராப்பு, நிறைய நேரத்தில் ஒன்றும் செய்யறதில்ல. பலருக்கு அங்கே ஒருவேளை வட இந்தியாவுக்கு அப்படி உதவி செய்த இப்படி ரொம்ப நல்லது, தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் இருக்க கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உன் சொந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு உங்களுடைய சொந்த உறவுகளுக்கே நீங்கள் உதவி செய்யாமல் நீங்கள் என்னென்னமோ செய்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே முதல்ல ஃபோன் பண்ணுறீங்க. யாருக்கு? நீங்கள் சண்டை போட்டிருக்க தம்பிக்கு தங்கச்சி அக்காவுக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவர் பேசாட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல் வார்த்தையை இதை சொல்லணும், தம்பி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, உன்னை ஏற்றுக்கிட்டேன். தங்கச்சி நீ இப்படி செஞ்சுருக்கலாம், மன்னிச்சிட்டேன், ஏற்றுக்கிடுங்க. இந்த பண்டிகை நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அல்லேலூயா. மன்னிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதும் யாரை மன்னிக்கலையோ அவங்கள மன்னிச்சிருங்க. வலது கருத்தை எடுத்து இதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் பகைக்கிறவர்களை, எனக்கு துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பண்டிகை எப்போ அர்த்தம் உள்ளதாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணிக்கை கொண்டு வந்து வைக்கும் பொழுது. அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு, நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வரப்போ பலிபீடத்தில் உன் சகோதரன்ட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செஞ்சிரு, அவனோட உனக்கு குறவு சரியில்லையா, காணிக்கை வச்சுட்டு முதல்ல போய் என்ன செய்யி, ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்துன்னு சொல்லி சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற அந்த பண்டிகை ரொம்ப நல்லது தான். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு, நம்ம மன்னிக்கணும்னு விரும்புகிறார். இந்த கூடார பண்டிகையில் அவங்க அந்த கூடாரத்தில் அவங்க இருந்தாங்க, அதில் சேர்த்து கொள்ளுதல். ஒருவேளை கணவனை இழந்தவர்கள், ஒருவேளை தகப்பன் தாயை இழந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க சிறுமைப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்த்துக்கொள்ள அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பண்டிகை நாட்களில் இந்த கூடார பண்டிகைகள் ரொம்ப முக்கியமானது என்னன்னா சேர்த்து கொள்ளுதலும் உதவி செய்தலும். அதில் அவங்க சேர்த்துக்கொள்வது மாத்திரமல்ல, அவங்களால ஏன்ற உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் 8வது நாள் திருப்பி ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. ஆண்டவரே என்னை இவ்வளோ உயர்த்தினதுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு துதிச்சு குடும்பமாக என்ன செய்கிறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. இன்னைக்கு உங்களை இது வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்திருக்காரு, சும்மா இல்லை. 3 நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி ஆயிட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டில் வேண்டா வெறுப்போடு உங்கள் நாத்தனாரை கூப்பிட்டு இருக்கலாம். உங்கள் வீட்டிலே ஒருவேளை ஏதோ 3 நாள் தானே பொறுத்துக்கிடுறேன்னு சொல்லி யாரையாவது கொடுத்து நீங்கள் நினைத்திருக்கலாம். நீங்கள் நல்லவங்க, அப்படி செய்ய மாட்டீங்க.
ஆனால் சில இடத்துல அப்படி இருப்பாங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அப்படி ஏதாகிலும் உங்கள் மனதிற்குள்ளே சிலர் தென்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் போன உடனே மன்னிங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3வது ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், இந்த கூடார பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருந்தது. இன்றைக்கு வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய பண்டிகைகள் உணர்வு பூர்வமானது. முதலாவது பார்த்தோம் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில் நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். 2வது என்ன பார்த்தோம்? அறுப்பின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆண்டவர் இது வரைக்கும் சுமந்து என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு வந்துட்டார் 50வது நாள். 3வது ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் ஒருவேளை குடும்பங்களாக ஒருவேளை அன்றைக்கு 8 நாள் அவங்க கூடியிருந்து ஆண்டவருக்கு அவங்க நன்றி செலுத்தினாங்க. அந்த பண்டிகை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக குடும்பமாக வந்து நன்றி செலுத்துகிற பண்டிகையாக இருந்துச்சு. இன்றைக்கி குடும்பமாக வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அடுத்த பண்டிகையில் வரப்போ, அடுத்த ஆராதனையில் வரப்போ குடும்பமாக வர வைப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், அது எப்படியா, அது எப்படி, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சரிதான், ஆனால் வந்துருமா? ஒன்றும் வராதியா, சும்மா இப்படி தான் பல பிரசங்கத்தை நாங்களும் கேட்கோம், ஐயாவும் செய்கிறாங்க, ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, கேட்டு போய் சொல்லி போகிற நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லைங்க இடத்துல இருக்குன்னு கொடுப்பார். ஹல்லேலூயா. சகோதரர்களை மன்னித்த யோசேப்பை தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போய் மன்னிச்சு பாருங்கள், உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஆண்டவர் வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். நிறைய நேரம் இப்போ இது வெறும் பை தான், சரியா, வெறும் பை தான், இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம கூட நினைப்போம், ஒன்றும் இல்லையா, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வரமாட்டேக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம ஆண்டவர் ஆனால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருக்குன்னு வர வைப்பார். ஹல்லேலூயா. பைபிள் ஆரம்பிக்கப்பமே பாருங்கள், ஒன்றும் இல்லை, அவர் வார்த்தைனாலே அது சரி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா நன்மையான பரிசுகளை கொடுப்பார். வேதாமத்தில் நீங்கள் பார்க்கலாம், யோசேப்புக்கு நன்மையான பரிசு ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறவர் அந்த நன்மையை நிறைவாக்கி என்ன செய்வார்? தருவார். நீங்கள் நினைக்கலாம் இன்னும் இந்த பேக்கில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்குறவங்களுக்கு அவர் கொடுப்பார், அவர் சொன்னபடி செய்கிறவங்களுக்கு அப்படியே கொடுப்பார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் என்ன செஞ்சாரா? செய்து முடித்தான் அப்படின்றது. நீங்களும் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். சரியா? ஒன்றும் இல்லை தான், வெறும் பேகு தான், ஒன்றும் இல்லை. நிறைய நேரம் நினைக்கலாம் எனக்குள்ள ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா இல்லைங்க இடத்துல தான் கொடுப்பார். நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த பண்டிகை நாட்களில் வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்தால் ஆண்டவர் வர வைப்பார். சரியா? இன்றைக்கி நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு நியமத்தை கொடுத்துருந்தார். ஒவ்வொரு பண்டிகையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற பண்டிகையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இந்த பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற பண்டிகை. கர்த்தருடைய கருத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கை சாதாரண கை இல்லை, பெரிய கை. அதனால் அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? கொடுத்துக்கிட்டே இருப்பார். முடிச்சிடலான்னு நினைக்கேன், ஏன்னா நேரம் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுப்பாரா? அவர் கொடுப்பார். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்றதை நம்ம கேட்டால் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? இன்னும் எடுத்துகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் இதோட நிறைவு செய்கிறேன். 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். பஸ்கா பண்டிகை, இந்த இடத்துல கசப்பான அனுபவங்களோடு நீ அவ்வளோதான் முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்மையே நமக்கு கொடுத்துட்டார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 1. 2வது என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்தே பண்டிகை. சரியா? ஸ்தோத்திர பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை. ஆண்டவர் நடத்திட்டு வந்தார்யா, என்னை சுமந்துட்டு வந்தார் ஒரு கழுகை போல. இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் சுமந்துட்டு வந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. 3வது ஒரு குடும்பத்தை தந்தார், கூடார பண்டிகை. சரியா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளை அவர் உருவாக்கி இருக்கிறார், சேர்த்துருக்கிறாரு. அண்ணனை தம்பியை தங்கச்சி எல்லாரும் கூடி 8வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை சரிப்படுத்திக்கிட்டேன்னு வந்து காணிக்க படைப்பாங்களாம்.
அந்த கூடார பண்டிகையில் இன்னைக்கு வந்திருக்கின்ற நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதை இன்றைக்கு சரிப்படுத்திக் கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் பாவம், நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரே பலியாயிட்டாரு. அந்த நன்றி எறிதலை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காட்டுவோம். ஒரு அறுப்பின் பண்டிகை ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நம்மையும் ஆண்டவர் சுமந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கவங்களை மன்னிக்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கொள்ள, அது உங்களுக்கு பிரியோன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு மன்னிக்க எனக்கு இருதயத்தை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருத்தர் கூட வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையான நேரான இந்த ஆராதனையில் ஆண்டவரே என் தம்பி தங்கச்சிட்ட எங்கள் அம்மா அப்பாட்ட நான் கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், நான் மன்னிங்கப்பா. இந்த பண்டிகை இந்த நிறைவு நாள்ல நான் ஒப்புரவாகுவேன். என்னை மன்னித்தது போல ஆண்டவரை பிறரை நான் மன்னிப்பது போல என்னை மன்னிங்க நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் குடும்பத்தில் இருக்கவங்கள நான் ஐக்கியமா இருப்பேன். நான் இது வரைக்கும் ரொம்ப அற்பமா என்ன சகோதர சகோதரிக்கு நான் உதவி செய்வேன். ஆண்டவரை என்ன நீங்க அற்பமா விடலையே, என் கூக்கர்ல கேட்டீங்களே, அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்கரில் நீங்க கேட்டு கூட்டிட்டு வந்தது போல என்னையும் கூட்டிட்டு வந்தீங்க. நான் எவ்வளவு அற்பமா ஒரு நாள்ல இருந்தேன், என்னை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களேப்பா. என் குடும்பத்துல வைத்திருக்கிறீங்க, என் குடும்பத்துல இருக்கிறவர்களையும் அப்பா நான் உதவி செய்ய, நான் ஒப்புரவாக எனக்கு அனுகிரகம் செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ண உங்களுக்கு துணை நிற்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் எப்படி போய் கேட்பேன், அவர் உங்களுக்கு துணை நிற்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே தோத்திரம், வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த தகப்பனே, நான் வீட்டுக்கு போக போறேன் அல்லது இந்த ஆலயத்தில் நான் இருந்து தொடர்ந்து போகும் பொழுது தொடர்ந்து என்னால் அப்பா நீதியின் பாதையில் நடக்க முடியுமா தெரியலையே என்று வந்திருக்க முடியும் பிள்ளைகளுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பஸ்கா பண்டிகை அப்பா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வுபூர்வமாக அவங்க ஆசரித்தது போல அப்பா அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை நீங்கள் சுமந்து வந்ததை நினைத்து அவங்க உண்மை துதித்தது போல இன்றைக்கு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கூடார பண்டிகை கொடுத்து அந்த ஜனங்கள் ஒப்புரவாக அந்த இடத்துல மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பமும் உங்கள் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றின்னு அவங்க படைத்தது போல இன்றைக்கும் கூட உடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நீர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த தோத்திர பண்டிகையிலே உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்க நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க அப்பா. சிறினாகிய என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்ததுக்காக நன்றி, உடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்காக நன்றி. நீர் பெருகவும் நான் செல்வம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரம்பிதாவே ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை முறைமை புத்தகத்தை 46வது பக்கத்தில் Yesu
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பஸ்காவாக எங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி போல் அடிக்கப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம். நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, எங்களை இதுவரைக்கு சுமந்து கொண்டு வந்தீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே தேவரீர், நாங்கள் எல்லாரும் இணைத்து கொள்ளும்படியாக, எல்லாரோடும் ஒப்புரவாகும்படியாக, அன்பினால் அனைவரையும் கவர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இந்த நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க. தகப்பனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய மக்களை ஆசீர்வதிங்க. முன்பு வந்து ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, பிறந்த திருமண நாட்கள் காண்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த புதிய குடும்ப வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் பல மடங்கு அதிகமாய் ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உழைப்பதற்கு தேவையான பலனும் உழைப்பின் பலனை அனுபவிக்க தேவையான சுகமும் உம்முடைய மக்களுக்கு தாங்க. அவருடைய விவசாயங்கள், வியாபாரங்கள், வேலைகள், ஆண்டவரே ஒவ்வொரு பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க, பறவைகளை ஆசீர்வதிங்க. முது ஜனங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய பண்டிகை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து தந்திருக்கு. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். உயர்த்திடுங்கள். தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர்வானங்களையும் பூமியுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர்.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே வேறான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவரே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடே இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பாடலாக பாடுவோமா.
ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு 1 மணிக்கு அசனம் இருந்து 13லிருந்து 30 வயது வரை உள்ள திருமணம் ஆகாதவங்கெல்லாம் கை வைத்துன்னு பார்க்கலாம். 13லிருந்து 30 வரை 13 to 30 ஒருத்தருமே இல்லையா? எல்லாரும் வயசானவங்க தான் இருக்கீங்களாங்க? கொஞ்சம் கை வைத்துங்க. யாரெல்லாம் 13லிருந்து 30 வயது உள்ளவர்கள் எல்லாம் கை வைத்துங்க. சும்மா தான் வைத்துங்க, தைரியமாக ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் ஒருத்தர் இல்லை, எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேலே ஆகிட்டு போல. திருமணம் ஆகாதவர்கள் 13லிருந்து 30 வயது வரை உள்ளவர்கள் எல்லாரும் கை வைத்துங்க. என்ன சமாதானத்தோட போக கடை உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு தான். ஸோ மற்றவங்கெல்லாம் சமாதானத்தோட போகலாம். அவங்கெல்லாம் 11லேருந்து 12 வரை அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு நிறைவாக போகிறீங்க. சரிதானா? முடிஞ்ச உடனே ஐயா நிறைய மேஜிக் காட்டினாங்க பாருங்கள். இன்னும் நிறைய மேஜிக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் நல்ல மேஜிக்லாம் காட்டி இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. அதனால் 13லிருந்து 30 வயது உள்ளவர்களுக்கு போவதற்கு அனுமதி கிடையாது. சரிதானா? எல்லாரும் திருமணமாகாத அனைவரும் இந்த கேம்பஸில் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் அனுப்புவோம். சரியா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போக கடவோம். வேதாகம தேர்வு எழுதின அனைவருக்கும் பரிசு உண்டு. ஆகவே வராந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது வருடாந்திர கூட்டத்தில். இப்பொழுது வாலிபர் கூட்டத்துக்கு எல்லாரும் உட்காருங்க. ஏதாவது ஒரு சைடு வேணால் ஏலத்தை விடுங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏலம் விடுங்க, ஒரு சைடில் வச்சு எல்லாம் உட்காருங்கம்மா. தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பான கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவங்கள அமர சொல்லுங்கள். உங்களை உட்கார சொன்னாங்கன்னா சேர்ந்து உட்காந்துருங்க. 1 மணி நேரம் கூட உட்கார்றது. ரொம்ப அங்கே தள்ளி வரைக்கும் போயிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். புது பாட்டு தான். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். பாட்டு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாதா? நான் ஒருத்தரை பாடுறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பாடிடலாம். சரியா? துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால், ஊருள்ளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உன்னன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். பாட்டு இவ்வளவுதான். சரியா? நான் சொல்ல சொல்வீங்களா? சொல்வீங்களா? சத்தமே கேட்கலையே. சரி, தம்பிமாரெல்லாம் எப்படி கூடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சிங்கம் தானே? லேசா உசு பேத்தி விட்ட மாதிரி இருக்கா? அப்படி கொஞ்சம் அப்படி. ஏன்னா பையங்களை எல்லாருமே பெரும்பாலும் சிங்கம்னு சொல்லுவாங்க. காட்டில் சிங்கம் இருந்தால் என்ன செய்யும்? வேட்டையாடுமா? கொஞ்சம் வந்திருக்கு சத்தம். தம்பி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரைட். பிள்ளைங்களை பார்த்தா காட்டுல பார்த்தீங்கன்னா இந்த குயில் பார்த்துருக்கீங்களா? குயில் அழகா பாடுமா? பிள்ளைங்க பாடுறத பார்த்தா சொல்லுவாங்க குயில் மாதிரி இருக்கு, நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி. சரியா? காட்டுக்குள்ள அந்த குயில் சத்தம் தனியாக கேட்கும். இப்போ நீங்க எல்லாரும் குயில்களை போல இப்போ நான் கேட்க பதில் சொல்லுவீங்களா? பாடலாமா? இவ்வளவுதான் சத்தம் வருமா? பாடலாமா? இப்போ தம்பிமார் பாடலாமா? ரைட். நான் சொல்ல முதல்ல சொல்லுங்க. துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். இப்போ திருப்பி என்னெல்லாம் சொன்னேன்? வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாளை ஆட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாளை ஆட்டி உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். எல்லாரும் சேர்ந்து சத்தமா. வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டுப்பாடி இந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப நான் ஆரம்பிக்கப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சு பாடிடணும். ஓகேவா? முதல்ல இருந்து போமா? வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், ரெக்கைக்காக உமை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன். சாமுவேல் ராஜ் சார். அஸ்வின் ஓடி ஓடி ஒளிதான். தம்பி சோப்பு சட்டை இங்க வாடா, இங்க வாடா. அவன் ஸ்மைலே அழகா இருக்க. இங்க வா. அந்த கேங்கே கூப்பிடலாமோ? உங்க பேர் என்ன தங்க? நவீன். சூப்பர். இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க. அழகா வாங்க. 1 2 3 4 5 இன்னும் ஒருத்தர் வேணுமே. வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், இவ்வளவுதான். சரியா? அதேதான். திருப்பி இங்க திரும்பி அதே மாதிரி வரும். சரியா? பார்த்து பார்த்து செய்யணும். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் அப்படின்னு வரும். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், ரெக்கைக்காக உமை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், ரெக்கைக்காக உமை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓர் உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சியை தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓர் உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சியை தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். நல்லா செஞ்சாங்களா? கை தட்டிட்டாங்க. அதனால இன்னொரு தடவை கை தட்ட சொல்றாப்ல. பூச்சியாய் நான் இருந்தால், ரெக்கைக்காக உமை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால், ரெக்கைக்காக உமை துதிப்பேன், சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால், பாட்டு பாடி உமை துதிப்பேன், நீந்தும் மீனாய் நான் இருந்தால், வாழை ஆட்டி உமை துதிப்பேன், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓர் உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சியை தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். ஓர் உள்ளம் தந்தீர், மகிழ்ச்சியை தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால், துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினால். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம்.
துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.